இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, பயணங்கள் பலவகை உண்டு. நம்முடைய வாழ்விலே கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் ஒரு பயணம்தான். ஆனால் சிலுவை பயணம் என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பயணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஏன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையால் நாம் ஒருபோதும் கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ படுவது இல்லை. உண்மைதானே? மனிதர்களுடைய வார்த்தையினால் தான் நாம் கண்ணீரும் கவலையும் எல்லாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? இது தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கணும், மனிதனுடைய வார்த்தையை குப்பை தொட்டில போடணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளையவே குப்பை தொட்டியா மாற்றி உள்ள போட்டுக்கிட்டு இறைவனுடைய வார்த்தையை வெளியில தூக்கி எறிந்து கொண்டும் கவலைப்படுறேன் சாமி, இயேசுனாரே, அலங்காரத்தாயே, அம்மா, அப்பா, குழந்தை இயேசுவே, அந்தோணியாரேன்னு கத்துனா மூடர்கள் யார்? இதனுடைய குருட்டு வழிகாட்டிகளும் அந்த குருட்டு வழிகாட்டக்கூடிய மனிதர்களும் எங்கு போய் விழுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கண்ணீர்களும் கவலைகளும் கஷ்டங்களும் காரணம் இந்த மனிதர்களுடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் இருத்துவதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவனுடைய வார்த்தையை பனி போல கரைய விடுகின்றோம். இப்ப திருப்பலி முடிஞ்சிட்டு வாசகம் என்ன வாசான்னு கேட்டா நமக்கு என்ன பண்ணது? உண்மையே சொல்லுங்க, தெரியாது. இப்ப திருப்பலி முடிஞ்சிட்டு நற்செய்தி வாசகம் என்ன வாசாங்க, என்ன பண்ணது? தெரியாது. இல்ல எனக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் சிலுவை பாதையில என்ன வாசான்னு கேட்டா நமக்கு என்ன பண்ணது? தெரியாது. ஆனா நம்ம எதுல போனோம்? அப்ப அந்த பயணங்களில் ஏன் என்னால் பங்கெடுக்க முடியவில்லை? மனிதன் நிலையில் நாம் பங்கெடுத்ததுதான் காரணம். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயணத்தில் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால், நம்மை போல மனிதர்கள் அன்று இருந்ததனால் தான் அறிந்து கொள்ளப்பட்டார். காரணம், 5000 பேருக்கும் ஒரு பகுதியில் அப்பம் கொடுக்கிறார், இன்னொரு நற்செய்தியிலே 4000 பேருக்கும் அப்பம் பழுக செய்து கொடுக்கிறார். இப்ப எத்தனை பேர் கூட்டி பார்த்தா? 900 பேரா? உங்களை பேச வைக்கிறதுக்கு நான் தப்பா சொல்ல வேண்டியா இருக்கு. 9000 பேர். இந்த 9000 தருதலைகளும் அன்னைக்கு ஒண்ணு கூடி இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை தண்டனை கொடுத்திருப்பாங்களா இல்லையா? அங்கு இல்ல. இவங்க எல்லாம் அப்பத்துக்கு கூடின கூட்டம், ஆண்டவருக்காக கூடின கூட்டம் இல்ல. அப்ப இவங்க எல்லாம் அந்த சிலுவை தண்டனை கொடுக்கும் போது ஒன்னா நின்று போராடி இருந்திருந்தார்கள் என்றால் இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? காப்பாத்திக்கலாம், இன்னும் அப்ப வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப இன்னைக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்? என்னுடைய கஷ்டத்திற்கு காரணம் என்ன? இறைவன் சொல்லுகிறார், இந்த உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன். என் வார்த்தைகள் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அப்ப இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் தவிர்த்து விட்டு, அதாவது இறைவனுடைய வார்த்தைகளை பனி போல் நாம் கரைத்து போடுகிறோம், மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் மலை போல குமித்து வைத்திருக்கிறோம். அதற்குத்தான், அதனால் தான் நாம் இன்று வரையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப இத்தனை பயணங்கள் நம்ம எங்கெங்கே எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும் நம்முடைய குடும்பத்தில், ஒரு சிலருடைய குடும்பத்தில் முழுவதுமாக நிம்மதி இல்லை. காரணம் என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு பயணம், அந்த படகுல பயணம் செய்யறதுக்காண்டி போயிருக்கிறோம். அப்ப ஏறி எல்லாருமே ஒரு படகுல உட்கார்ந்தாச்சு. அவ்வளவு பெரிய படகு, ஒரு படகுல உட்கார்ந்தாச்சு. நம்மளும் துடுப்பு போடுறோம், படகு போகல. மோட்டரு போட்டு வண்டியை ஓட்டலாம் பாக்குறோம், படகு போகல. ஏன்? ஏன்னா கட்டி இருக்கிற கயிறு அவுத்து விடல. அந்த கயிறை அவுத்து விட்டாதான் என்ன பண்ணாலும் என்ன பண்ணும்? போகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கண்ணீரும் கஷ்டமும் இருக்குதுன்னா கட்டி இருக்கிற கயிறை அவுத்து விடணும் முதல்ல. மற்ற மனிதர்களுடைய வார்த்தையால் எத்தனை முறை நாம் சங்கிலிகளால் கட்டி போட்டு வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை சற்று நாம் தளர்த்தினோம் என்றால் தான் இறைவனுடைய நாம் பயணம் ஒரு எளிமையானதாக மாறும். அதை விட எப்படி அந்த படகையினுடைய கயரை அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த கம்பியோடு இணைத்திருக்கிறார்கள், அதை கலட்டினாத்தான் அது போக முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதனுடைய வார்த்தைகளை உள்ளே இருத்து ஓவரா சிந்திச்சுட்டுலாம் இருக்காதீங்க. நம்ம பூரா மனிதர்கள் அனைவருமே நிலையற்றவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நிலையற்ற. யாராவது 200 வருஷம் வாழ போறீங்களா? 300 வருஷம்? இன்னைக்கோ நாளைக்கோ இப்படி படி விட்டு இறங்கும் போது நம்ம எப்ப வேணாலும் போகலாம். யாராவது போயிருந்தீங்கன்னா நான் ஜாபம்லாம் விடல, அதெல்லாம் சொல்ல இல்ல. நம்முடைய நிலைமையை நான் சொல்றேன். நம்முடைய நிலையற்ற தன்மை அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப
நிலையற்றவர்களாக இருக்கிறோம். நிலையற்ற மனிதர்கள் என்ன சொன்னாலும் அதில் அர்த்தம் இருந்தது என்றால் திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதை உள்ளத்தில் போட்டு தியானிக்காதீர்கள். அழிந்து போகக்கூடிய மனிதன் என்ன சொன்னாலும் அதை உள்ளத்தில் நிறுத்தாதீர்கள். முதலிலாக நெல் கவனி செல் அப்படிங்கிறது மாதிரி நம்முடைய முகத்திற்கு முன்னால் பேசுகிற வார்த்தைகளை அளந்து பார்க்க வேண்டும். ஒரு தராசுல இந்த பக்கம் பூச்சி கத்திரிக்காய் இருக்கு, இந்த பக்கம் நல்ல கத்திரிக்காய் இருக்கு. இப்ப நம்ம எந்த கத்திரிக்காய் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம்? அதுல மட்டும் நல்ல கத்திரிக்காய் எடுத்துட்டு போவோம். ஆனா யாராவது பேசினாக்க மட்டும் பூச்சி கத்திரிக்காய், பூச்சியான வார்த்தைகளை தூக்கி போட்டு உள்ள போட்டு பூச்சி கத்திரிக்காய், பூச்சி கத்திரிக்காய், என் குடும்பம், என் குடும்பம், என் புள்ள, என் தொல்லை, அப்புறம் என்னத்தை பண்ணும்? அப்ப நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம வேண்டுமென்றே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இதனுடைய காரணம் கடவுள் அல்ல, நாம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தான் காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நிலையற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உள்ளே இருக்காதீர்கள். நிலையான இறைவன் என்ன சொன்னார் என்பதை உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். நிலையற்ற மனிதன் சொல்லக்கூடியது ஒரு நாள் கூட தீர்ப்பாக மாறாது. நிலையற்ற இறைவன் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் என்பதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வாழ வேண்டும். இதை நற்செய்தியிலே சொல்லுகிறார், முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு சொல்லுகிறார். அதனால்தான் அன்னை மரியாளை கபிரியல் தூதர் சந்திக்கும் போது சொல்லுகிறார், அருள் முழுமையாக பெற்ற மரியே, நிரம்ப பெற்ற மரியே. ஏனென்றால் அவர் முழுமையாக இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருந்தார். நான் ஆண்டவரின் அடிமை. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். இன்று பார்க்கிறோம், தங்களுடைய பிள்ளைகள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்த பிறகு தன்னுடைய பெற்றோர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். கொஞ்சமாவது மனசாட்சியோட நினைச்சு பார்ப்போமே, இயேசு கிறிஸ்துவை ஓட்டப்பந்தயத்தை நாம் இவ்வளவு தூரம் தியானித்து இருக்கிறோம். இறந்த பிறகு அன்னை மரியாள் மடியில் போட்டு என்ன சொல்லி இருந்திருப்பார் என்பது நம் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்ப நாம் ஒரு மகன் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், தேர்விலே வெற்றி பெறும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய மகன் தேர்விலே வெற்றி பெற்று விட்டார், ஆனால் அன்னை மரியாளோடு இல்லை. அப்ப அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக உங்களுக்கு ஒரு கதை வடிவிலாக சொல்லி என்னுடைய மறைவுரை நிறைவு செய்கிறேன். ஒரு விமானத்தில் 448 பேர் பயணம் செய்தார்கள். திடீரென்று அந்த விமானம் விழுந்து நொறுங்கி 448 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. ஆனா அதிலிருந்து ஒரே ஒரு மதிப்பிற்குரிய நபர் மட்டும் தப்பிச்சார். அவர் யாருன்னா மரியாதைக்குரிய குரங்கு அவர்கள். குரங்கு மட்டும் அந்த விமானத்திலிருந்து தப்பிச்சிருச்சு. இப்ப விசாரணைக்கு குரங்கு கூட்டிட்டு போகணும். இப்ப போலீஸ்காரங்களுக்கு குரங்கு பாசை தெரியாது, குரங்குக்கு நம்ம பாசை தெரியாது. இப்ப போலீஸ்காரங்க குரங்கு பாசைக்கு மாறணும். இப்ப போலீஸ் கேட்கிறாரு, குரங்கு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, என்ன பண்ணாங்க? குரங்கு சொன்னுச்சு, என்ன பண்ணாங்க? தூங்குனாங்க. உள்ள உட்கார்ந்து இருந்த 448 பேர் என்ன பண்ணா? தூங்குனா. சரி சரி, இந்த விமானம் ஓட்டுனான்ல, விமானம் ஓட்டுனான்ல, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா? புல் குடி, கண்ணு முன்னு தெரியல. குடிச்சிட்டு என்ன பண்ண? குடிச்சிட்டு அவனு என்ன பண்ணா? தூங்கிட்டான். சரி, அப்ப விமானத்தை ஓட்டுனது யாரு? நான். யார் விமானத்தை ஓட்டுனதா? குரங்கு. இது வெறும் கதை நினைச்சுக்கிறாங்க. இந்த முழு உடல் விமானத்தை ஓட்டக்கூடியது யார்? மனிதனுடைய வார்த்தையா, இறைவனுடைய வார்த்தையா? மனிதனுடைய வார்த்தைகள், குரங்கு போன்ற அந்த வார்த்தைகள் என்னை இயக்குகிறது என்றால் விபத்துக்கு உள்ளாகி நானும் இறப்பேன், என் குடும்பமும் அழிந்து போகும் என்று இறைவன் அதை இயக்குகிறாரோ, இறைவனுடைய வார்த்தை எனக்குள் சென்று இயக்குகிறதோ, அது நிலையாக நிற்கும். எனவே இப்பொழுது நாம் முயற்சி செய்வோம். என்னை இயக்குவது குரங்கா இல்ல கடவுளா? கடவுளாக இருந்தார் என்றால் நம்முடைய இலக்கு தெளிவாகவும் நிறைவாகவும் அருமையாகவும் இருக்கும். இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். இதே மனிதர்கள் நம்மை இயக்கினார்கள் என்றால் நம்முடைய பயணம் பாதியிலேயே முறிந்து விழும் முருங்கை மரம் போல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நிலையற்ற மனிதனுடைய வார்த்தைகளை உள்ளே போட்டு இயக்க வேண்டாம். நிலையான இறைவனுடைய வார்த்தையை உள்ளே செலுத்துவோம். அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே இணைவோம். ஆமென்.